அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. 6ஆம் திருமுறை 147 அனுபவ மாலை 31வது பாடல். ஐயர் எனை ஆளுடையார் அருட்பெரும் ஜோதியனார் அம்பலத்தை நடம்புரியும் ஆனந்த வடிவர் மெய்யர் எனை மனம் புரிந்த தனிக்கணவர் துரிய வெளியில் நிலா மண்டபத்தை மேவி அமுதளித்து என் கையகத்தை ஒரு பசும்பர் கங்கணமும் புனைந்தார். கங்கணத்தின் தரத்தை என்னால் கண்டுரைக்கப்படுமோ? வையகமும் வானகமும் கொடுத்தாலும் அதற்கு மாறாக மாட்டாதேல் மதிப்பரிதாம் அதுவே தன் வடிவம் தானாகும் திருச்சிற்றம்பலத்தே தனிநடம் செய் பெருந்தலைவர் பொற்சபை என் கணவர் பொன் வடிவம் இருந்த வண்ணம் நினைத்திடும் போதெல்லாம் புகழரும் பேரானந்த போகவெல்லம் ததும்பி என் வடிவில் பொங்குகின்ற தம்மா என் உள்ளம் இருந்தபடி என் புகழ்வேன் என் அளவென்றதுதான் முன்வடிவ கரைந்தினிய சர்க்கரையும் தேனும் முக்கணியும் கூட்டி உண்ட பக்கமும் சாலாதே. இவ்வுலகில் எனைப்போல்வார் ஒரு ஆனந்தம் கோடி என்னில் உயர்ந்து இருக்கின்றார் எத்தனையோ கோடி அவ்வுலகில் சிறந்து நின்றார் அளவிறந்த கோடி அத்தனை பேர்களும் அந்தோ நித்தம் வருந்திடவும் எவ்வுலகும் உணர்வறிய திருச்சிற்றம்பலத்தே இனிதமர்ந்த தலைவர் இங்கே என்னை மனம் புரிந்தார் நவ்விபிடி மடமாதே கீழ்மேல் என்பதுதான் நாத திரு அருட்ஜோதி நாடுவது ஒன்றிலேயே. திருவாளர் பொற்சபையில் திருநடம் செய்து அருள்கின்றார் சிற்றபையார் என் தனக்கு திருமாலை கொடுத்தார் உருவாளர் அருவாகி ஒளியாகி வெளியாய் ஓங்குகின்றார் என்னுடைய உயிர்த்துணைவர் அவர்தம் பெருவாய்மை திருவருளே பெருவாழ்வென்று உணர்ந்தோர் பேசிய மெய் வாசகத்தின் பெருமையை என்று உணர்ந்தேன். துருவாத எனக்கிங்கே அருள் நினைக்கும் தோறும் சொல்லல வல்லாத சுகம் தோன்றுவது என் தோழி. அருளாளர் பொற்பதிவில் ஆனந்த நடம் செய் ஆனந்த வண்ணர் என ஆளுடையார் நான் தான் தெருளாத பருவத்தை திரட்டி மனம் புரிந்த திருவாளர் அவர் பெருமை திறத்தை எவர் புகழ்வார் மருளாத ஆகமங்கள் மாமறைகள் எல்லாம் மருண்டனவேல் என்னடி நம் மனவாக்கின் அளவோ இருளாமை என்றுருமோ அன்று சிறிது உரைப்பாம் என்னவும் நான் ஈர்ப்பதற்கு என் புரிவேன் தோழி. செம்பவள திருமலையோ மாணிக்க விளக்கோ தெய்வ மரகதத் திரளோ செழுநீல பொறுப்போ பம்புமணி ஒளியோ நற்பசும்பொன்னின் சுடரோ படிக வண்ணம் பெருங்காட்சி தானோ என்று உணர்ந்தே எம்பரமன் என்று எம்பெருமான் புறவண்ணம் யாதோ எம்பாரில் அகவண்ணம் யார் உரைக்க வல்லார் தம்பரமன் என்று என்னை அன்று மனம் புரிந்தார் ஞான சபை தலைவர் அவர் வண்ணம் சாற்றுவதன் தோழி. தேவர்களோ முனிவர்களோ சித்தர் முத்தர் தாமோ தேர்ந்த சிவயோகிகளோ செம்பொருள் கொண்டாரோ மூவர்களோ ஐவர்களோ முதற்பறையோ பரமோ முன்னிய என் தனித்தலைவர் தம்மியலை உணர்ந்தார் யாவர்களும் அல்ல என்றார் யான் உணர்ந்து மொழிதற்கு அமையுமோ? ஒரு சிறிதும் அமையாது கண்டாய் ஆவலோடும் அன்பத்தோடு சிற்றவையில் நடிப்பார் அவர் பெருமை அவர் அறியார் அவரும் அறிந்திலரே. திருச்சிற்றம்பலத்தின்ப திருவுரு கொண்டு இன்ப திருநடம் செய்தருள்கின்ற திருவடிக்கே தொழும்பாய் அருட்சிக்கும் பேரன்பர் அறிவின்கண் அறிவாய் அவ்வறிவில் விளைந்த சிவானந்த அமுதாகி பரிட்சிக்கும் அவ்வமுதின் நிறைந்த சுவையாகி பயனாகி பயத்தின் அனுபவமாகி நிறைந்த உருச்சிக்கும் எண்மறைகள் ஆகமங்கள் எல்லாம் ஓதுகின்ற எனில் அவர்தம் ஒளி உரைப்பது எவரே? வெடித்தளித்த முக்கணியின் வடித்தரசன் தனிலே விரும்பர உட்பொழிந்தெடுத்து கரும்பிரதம் கலந்தே தடித்த செழும்பார் பெய்து கொற்றேன் விட்டதனை தனித்த பர அமுதத்தின் தான் கலந்து உண்டாற்போல் இடித்து இடித்து என் உளமுழுதும் தித்திக்கும் வார்த்தை இனிது உரைத்து மனம் புரிந்த என்னுயிர் நாயகர் வான் பொடித்திரு மேனியர் அவரை புணரவல்லேன் அவர்தாம் புகழ்வுரைக்க வல்லேனோ அல்லேன்கான் தோழி. கண்ணியனை மணந்தபதி கணிதரு சிற்றவைக்கே கலந்த தனி பதி வயங்கு கனக சபாபதி வான் பன்னியருக்கு அருள் புரிந்த பதி உலகமெல்லாம் படைத்த
பதி காத்தருளும் பசுபதி எவ்வுயிர்க்கும் அந்நியம் அல்லாதபதி புறத்தும் அகத்தும் அருட்செங்கோல் செலுத்துகின்ற அதிபதியாம். அதனால் எண்ணியல் போல் பிறர் ஏழை எண்ணீடேல் பிறரோர் என் பதிவால் அன்பதிலார் அன்புளரேல் என்னே. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறிய கொலையமெல்லாம் வாழ்க. நல்லோர் நினைத்த நலம்பெறுக, நன்றி நினைத்த எல்லோரும் வாழ்கை சேர்ந்தது.